வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இயற்கையான முறையில வீட்லயே சீக்கா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப பேருக்கு கடையில ஷாம்பு, வேற ஏதேதோ சீக்காலாம் வாங்கி குளிக்கிறதுனால, அதெல்லாம் முடி அதிகமா கொட்டுதுங்க. அதெல்லாம் கொட்டாம இருக்கணும்னா, இப்போ வீட்ல இயற்கையான முறையில நம்ம இந்த சீக்கா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சீக்கா நல்லா வெயில்ல கொட்டி காய வச்சிருக்கங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நல்லா உடையணும். சவுண்ட் கேட்குதுங்களா? இந்த மாரி நல்லா காய வச்சுக்கணுங்க. இதை மாதிரி காய வச்சு எடுத்துகிட்டு வந்துருங்க. இது 1/2 கிலோ சீக்காங்க. பார்த்தீங்கன்னா, இதுக்கு சோப்பு காயின்னு சொல்லுவாங்க. இதை போட்டால் நல்லா நுர வருங்க. அதனால் இது ஒரு 100 கிராம் வாங்கி இதையும் வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, பச்சை பயிர்னு சொல்லுவாங்க. தோலோடு இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதுவும் 100 கிராம் அதுக்கு. இதையும் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரிசியும் 100 கிராம் தாங்க. வெந்தயம் 100 கிராம் எல்லாமே நான் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இந்த வெந்தயம் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரேங்க. சூடு ரொம்ப தணிக்கும். அதனால் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு காய வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதாக கூட சேர்த்து இதெல்லாம் ஒன்றா கலந்துருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கெட் மாதிரி எடுத்து கொட்டி அதில் மிஷினில் அரைச்சிட்டு வந்தேனுங்க. அரைச்சிட்டு வந்த பவுட்ரு நம்ம அப்படியே குளிக்கும்போது ஒரு கிண்ணத்தில் போட்டு கரைக்கக்கூடாதுங்க. அதான் கூட பார்த்தீங்கன்னா, இந்த சாதம் வடித்த தண்ணி இருக்குது பாருங்க. நம்ம சாதம் வடித்த வெடி தண்ணின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணி ஊற்றி தான் நம்ம சீக்கா கரைக்கணும். கரைச்சி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தலையில் போட்டு குளிச்சு பாருங்க. நல்லா ஃபஸ்ட்டு முறை குளிச்சுட்டு ஓரளவுக்கு தான் நுர வரும். 2வது முறை நல்லா போட்டு தேய்ச்சிங்கன்னா செம்மையாக நுர வருங்க. அதனால் இந்த கஞ்சி தண்ணி பயன்படுத்தி நீங்கள் முடியை நல்லா நீளமாக கருப்பாக அடர்த்தியாக வளர்க்கலாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைங்க எல்லாருமே இந்த சீக்காத்தூளை யூஸ் பண்ணலாங்க. உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, நான் சீக்கா அரைக்காமே வீடியோ முடிச்சுட்டேங்க. இப்போ தான் சீக்கா அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம சீக்கா போட்டு அந்த சாதம் வடிச்ச தண்ணி எப்படி கரைக்கிறதுன்னு காட்டுறேங்க உங்களுக்கு. இப்போ சீக்கா எடுத்துக்கலாம். அதிலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிண்ணமோ ஒரு பவுலோ எடுத்துங்கிதுன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு தலையில் முடி இருக்கோ, ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தால் கொஞ்சம் மாட்டுங்க, பொம்பளை பசங்களாக இருந்தால் நீள முடி இல்லைங்களா, அதுக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அரைக்கும்போது நல்லா நைஸாக இருக்கணுங்க. பாத்திரத்தை எடுத்து பாருங்க. இப்போ நம்ம சாதம் வச்சு தண்ணிங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைக்கூடாதுங்க. ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். தண்ணியாக கரைச்சிட்டா நம்ம தலையில் போடும்போது அப்படியே கீழே போயிடுங்க. அதனால் நல்லா இந்த அளவுக்கு இந்த மாதிரி கரைச்சிக்குங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிங்க. அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிடுங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணுங்க. பார்க்கறதுக்கு ஷாம்பு மாதிரியே இருக்குதுங்க. ஆனால் இது சீக்கா தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த நான் சேர்த்த பொருள்லாம் போட்டு நீங்கள் சீக்கா அரைச்சிங்கன்னா முடியை நல்லா நீளமாக கருப்பாகும். பொடுகு வளராமல் இருக்கும். பொடுகு தொல்லையே இருக்காதுங்க. அரிப்பு இருக்காது. மற்றபடி இந்த சின்ன சின்ன குறுப்பெல்லாம் வரும் தலையில் வெயில் காலத்து, அந்த மாதிரிலாம் எதுவுமே வராதுங்க. நீங்கள் இந்த மாதிரி சீக்கா அரைச்சி உங்கள் வீட்டில் எல்லா குழந்தைங்க, பெரியவங்க, சின்ன எல்லாமே பயன்படுத்தி பாருங்கள்.